காலையிலும் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பலமாக இறங்கட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வழிகளை ஆயத்த பண்ணட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரிகளை செய்யட்டும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அதுபடி செய்கிற பிள்ளைகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. பேசுகிற அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. அமர்ந்திருக்கிற அனைவர் மேலும், அடியேன் உட்பட அனைவர் மேலும் அது ஆளுகை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எண்ணங்களை திசை திருப்பர் எல்லாவது அந்த காலத்தின் கிரியைகள், அசுத்தத்தின் காரியங்கள், மனுஷிக எண்ணங்கள், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒரு பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். மீண்டும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக முதலாவது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற தலைப்பான ஐக்கியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேச உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். ஆகவே கடந்த சத்தியத்திலே நாம் சில ஆழமான காரியங்களை பார்த்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த 2 நாட்கள் முன்பாக தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது ஆலயங்களில் ஏற்படுகிற சர்ச்சைகளை குறித்து ஒரு விவாத நிகழ்ச்சி அங்கே தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டு ஒரு சிலர் நீங்களும் கூட அதில் பார்த்துருப்பீர்கள். அதில் மாற்று மார்க்கத்தினர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு கிராமத்தில் 2 சமுதாயத்திற்கும் 2 சமுதாய மக்களுக்கு விழா கொண்டாடும் போது பிரச்சனை ஆகி அந்த தாசில்தாரர் இந்த சமுதாய மக்களுக்கு இந்த தேதியிலும், ஒரு சமுதாய மக்களுக்கு இன்னொரு தேதியிலும் நீங்கள் விழாவை கொண்டாடுங்கள் என்று தீர்ப்பிட்டதினாலே அது இந்திய சட்ட பிரகாரம் அது தவறான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி அதை குறித்து விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில விவாதத்தில் பங்கு பெற்றவர்கள் சொன்ன வார்த்தை, ஏன் நீங்கள் எங்கள் மார்க்கத்தை மாத்திரம் நீங்கள் தாக்குகிறீர்கள், எங்கள் மார்க்கத்தின் கோயில்களை நீங்கள் பூட்டு போடுகிறீர்கள், இதுபோல பிரச்சனை இன்று அநேக இடங்களிலே இருக்கிறது, கிறிஸ்துவ திருச்சபையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விவாதத்தை வைத்தார். ஒரு சில ஊர்களை அவர்கள் சொன்னார்கள், 2 ஊர்கள் சொன்னார்கள். இன்றும் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நாளில் விழா, இன்னொரு சமுதாயத்திற்கு இன்னொரு நாளில் விழா. இந்த 2 இடங்களிலும் கிறிஸ்துவ திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் அரசாங்கம் அந்த திருச்சபையை பூட்டு போடுவதில்லை. எங்கள் மார்க்கத்தை மாத்திரம் நீங்கள் குறிவைத்து தாக்குகிறீர்கள் என்று சொல்லி அந்த விவாதத்தில் ஒரு பொருளை விவாதித்து கொண்டிருந்தார்கள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நாமம் எப்படி தூஷிக்கப்படுகிறது என்ற வருத்தம் எனக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது உண்டானது. நாம் அநேக காரியங்களை செய்யலாம், கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்யலாம், அநேக கூட்டங்களை வைக்கலாம், அநேக தொலைக்காட்சிகளை ஆரம்பிக்கலாம், அநேக கருத்தரங்களை நடத்தலாம். ஆனால் கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைய வேண்டும் என்றால் ஐக்கியம் இல்லாமல் முடியாது. இதை தான் அந்த நாளிலிருந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். ஆகவே நாம் எத்தனை சத்தியங்கள் எப்படி சொன்னாலும் சரி, சத்தியங்களை எப்படி வேணாலும் சொன்னாலும் சரி, உரக்க கத்தி சொன்னாலும் சரி, மெதுவாக சொன்னாலும் சரி, ஐக்கியம் இல்லாமல் கிறிஸ்தவம் வளராது, அது மற்றவர்களை சென்றடையாது. ஆகவே திருச்சபையின் ஐக்கியம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தியானிக்கும் போது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இது என்னுடைய வாழ்விற்கு நேரடியாக பயன் தராது என்று இருக்கலாம், ஆனால் இதுதான் நேரடியான பயன். இது நேரடியான ஒரு பயனை தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. இந்த நாளிலே கிறிஸ்தவ நாமம் நமது தேசத்திலே மிக விரைவாக பரவ வேண்டும் என்றால் அந்த நாளிலே முதல் திருச்சபையிலே காணப்பட்ட அந்த ஐக்கியம் இன்று திருச்சபையிலே இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. ஆகவே அதன் தொடர்ச்சியாக அந்த கண்ணோட்டத்தோடு இந்த நாளுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆகவே கடந்த சத்தியத்திலே நான் சொன்னேன், தீமோத்தேயுவை பவுல் அழைத்தார், என்னோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள் என்று அழைத்தார். மாறி காலத்துக்கு முன்பாக நீ வந்து சேர்ந்துரு என்று சொன்னார். ஆகவே அந்த வசனங்களின் பின்னணியிலே இந்த நாளுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 8வது வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சி குறித்தாவது அவர்கள்
அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காய் நீ வெட்கப்படாதே, கிறிஸ்துவுக்காய் நீ வெட்கப்படாதே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ வெட்கப்படாதே, கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் நில்லு. என்னை போல கிறிஸ்துவிற்காய் கட்டுண்டு இருந்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்லி தீமோத்தேயுக்கு கடைசி காலத்திலே இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு குறைந்தது 60 வயது இருக்கலாம் என்று சொல்கிறார்கள், தீமோத்தேயுக்கு 30 வயது இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே தன்னோடு கூட சரி சமமான பாதிக்கு பாதி வயதுள்ள ஒரு நபரை அழைத்து கடைசி காலத்தில் என்னோடு கூட வந்து ஐக்கியம் வைத்துக்கொள் என்று சொல்லி எழுதுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்துல ஐக்கியம் மிக அவசியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:13 சொல்கிறது. அடுத்து சொல்கிறார், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டுதிரு என்று எழுதுகிறார். இது ஊழியம் செயல்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது முக்கியமான ஒரு பகுதி. தீமோத்தேயுக்கு எழுதின கடிதம். ஆகவே ஆரோக்கியமான வசனங்களை கை கொண்டிரு அப்படின்னா என்னத்தும், யூ மஸ்ட் பீன் சவுண்ட் டாக்ட்ரின், அதில் நிலைத்திரு. வி மஸ்ட் பீன் சவுண்ட் டாக்ட்ரின், ஆரோக்கியமான உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஏன்னா உபதேசங்கள் மாறி வருகிற ஒரு சூழ்நிலை, இப்போது மாத்திரமல்ல அப்போதும் மாறி வருகிற சூழ்நிலை. ஆகவே எது ஆரோக்கியமான வசனங்கள் அதில் நிலைத்திரு என்று எழுதுகிறார். அதன் சட்டத்தை கை கொண்டிரு. வி மஸ்ட் பீன் சவுண்ட் டாக்ட்ரின் ஆல்வேஸ். அது நல்ல ஒரு ஆழமான சத்தியங்கள், கடவுளை குறித்ததான வெளிப்பாடுகள் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆகவே வேதத்தை வைத்து இன்று அநேகர் சத்தியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வேதத்தை வைத்து அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எது ஆரோக்கியமான சத்தியம், ஆரோக்கியமில்லாத சத்தியம் என்பதை பகுத்தறிகிற குறைந்த ஞானமாவது நமக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைய மாறுபட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. நேற்று தினத்திலே எனக்கு ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்தது. என்ன செய்தி என்றால், அந்தி கிறிஸ்து வரும்பொழுது அனைத்து கிறிஸ்துவ உபத்திரப்படுவார்கள். ஆகவே ஆஸ்திரேலியா தேசத்திலே ஒரு நபர் 1000 ஏக்கர் வாங்கி வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமான இடம் அதுதான். இப்பொழுதே கிறிஸ்து ஆரம்பித்து விட்டார். ஆகவே அவர் 1000 ஏக்கர் வாங்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு பலத்த அரணும் கோட்டையுமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம், ஒரு பகுதி வந்தது. ஆஸ்திரேலியாவில் ஒரு நபர் 1000 ஏக்கர் வாங்கி வச்சிருக்காரு. அப்போ உலகத்தில் இருக்கிற மொத்த கிறிஸ்தவர்கள் அங்கே போய் தங்க முடியுமா? இது ஒரு சாதாரண ஒரு குரூப் இல்லை, இது ஒன்லி ஃபார் த பாஸ்டர்ஸ் குரூப். பாஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அதில் வர மெசேஜ் அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வேதம் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறது, அவர்கள் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை நம்பி எத்தனை மக்கள் இப்போ எல்லாம் ஆஸ்திரேலியா டிக்கெட் எடுத்துன்னு ஓடுவான், எல்லாம் ஆஸ்திரேலியா டிக்கெட் போடணும். ஆனால் அந்தி கிறிஸ்து வந்தாலும் நமக்கு சேஃப் பிளேஸ் அங்கே தான் இருக்குது. இது மாதிரி தவறான செய்திகள் நிறைய பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் சொல்றாரு, ஆரோக்கியமான வசனத்திலே நிலைத்திரு. வி மஸ்ட் பீன் சவுண்ட் டாக்ட்ரின், எப்பொழுதுமே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஐக்கியத்தை பவுல் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1:14 சொல்கிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள் என்று எழுதுகிறார். அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, வசனத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும், வசனத்தில் எப்படி நிலைத்திருக்க முடியும், எது ஆரோக்கியமான வசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் த்ரூ பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். அவர் வந்துதான் உனக்கு உண்மையை சொல்ல முடியும், அவர் வந்துதான் உனக்கு வெளிப்படுத்த முடியும், அவர் வந்துதான் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து உன்னிடத்தில் சொல்ல முடியும். ஆகவே என் மூலமாக, என்னுடைய தனிப்பட்ட பலன் மூலமாக காத்துக்கொள்ள முடியாது. திஸ் இஸ் த டிவைன் அட்வைஸ். இது ஒரு தெய்வீக கட்டளை, தெய்வீக கட்டளை கிடையாது, தெய்வீக ஆலோசனை. டிவைன் அட்வைஸ், தெய்வீக ஆலோசனை அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாது. இன்று கூட அநேக இடங்களுக்கு நாம் சத்தியங்களை சொல்லுகிறோம். ஒரு கால கேட்டு இன்னொரு காலை விட்டு போறதற்கு காரணம், சத்திய ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் அந்த சத்தியத்தின் உண்மைகளை விளக்கி இதுதான் உண்மை, இது பொய் என்று சொல்லுவார்.
வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாது. யார் கடவுள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய தன்மை என்ன, அவர் எதை விரும்புகிறார் என்னிடத்திலே என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இங்கே பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினாலே நீ அதை காத்துக்கொள். தேவனுடைய ஆவினாலே நீ அதை காத்துக்கொள். நமக்கு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். அப்படின்னா என்ன? அடை காத்து கொள்வது போல, எப்படி இந்த கோழிகள் அடை காக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவதனாலே எப்பொழுதும் நாம் காத்து கொண்டிருக்க முடியும். அப்போதான் நாம் ஆழமான சத்தியங்களை நாம் நிலைத்திருக்க முடியும். அடுத்த வசனம் சொல்கிறார், 2 தீமோத்தேயு 1:15 சொல்கிறார், ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்கள் பிகிலு எர்மோகோனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. பவுல் கூட இருந்தவர்களே கொஞ்சம் பேர் விலகி போய்விட்டார்கள். ஆசியா நாட்டிலிருந்து நிறைய பேர் என்னை விட்டு விலகி விட்டார்கள். அதில் 2 பேர் எழுதுறார், பிகிலு எர்மோகோனே. ஆகவே பவுல் மிக உண்மையாக மிக அழகாக எழுதுகிறார். அவர் எதையும் பொய் சொல்கிறதில்லை. நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆகவே தீமோத்தேயு நீ அப்படி போய்விடாதே. This is a true fellowship. திருச்சபையில் கூட யாராவது விலகி சென்றார் என்றால் அவர்களிடத்துல போய் அவளை மீண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டியது நம்முடைய பணி. விசுவாசத்தை விட்டு விலகாதே, விசுவாசத்தை விட்டு சென்று விடாதே. பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜெபி, அவர் உன்னை காத்துக் கொள்வார். அவர் தான் உன்னை விசுவாசத்தில் நடத்துகிறார். இதெல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய அட்வைஸ். அப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஆகவே பவுல் இங்கே உண்மை மிக அழகாக எழுதுகிறார். ஆசியா நாட்டில் அநேக பேர் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள், இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆகவே அவர் எழுதியதே மிகவும் சோகமான காரியம் இதுவாக இருக்க முடியும். அவர் அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறார், திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார், தனி மனிதனுக்கு எழுதியிருக்கிறார், ஊழியக்காரர்களுக்கு எழுதியிருக்கிறார். இதில் மிக சோகமான காரியம் இதுவாக தான் இருக்க முடியும். என்னை விட்டு நிறைய பேர் விலகி சென்று விட்டார்கள். பவுல் தன்னை உயர்த்தி பாராட்டவில்லை. That is a real preacher. நம்மளால் எப்பவுமே என்னுடைய கூட்டங்கள், என்னுடைய ஊழியங்கள், இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் போனாங்கன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை. அநேக பேர் உங்கள் ஊழியத்தினால் நிறைய பேர் விட்டு விலகி போயிருக்கிறாங்க. அதை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. அனலைஸ்னால் எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணும். இங்கே பவுல் சொல்றாரு, நிறைய பேர் விலகி விட்டார்கள். ஆகவே நீ அப்படி விலகாதே. ஆகவே இவர் என்ன எழுதுகிறார்? தன் வாழ்வின் முடிவில் இருக்கிறார். அவரை சுற்றி அனைவரும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாட்களில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது. ஒரு கடினமான சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நாட்களில் சிறைச்சாலை போடுவார். அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார். இவரை எப்படியாவது அடக்கி ஆள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபர் தேசங்கள் விட்டு தேசங்கள் சென்று கிறிஸ்துவ திருச்சபையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இவரை எப்படியாவது சிறைச்சாலை போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மூலமாக நெருக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த கடிதத்தை அவர் விரைவாக எழுதுகிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து நேரிடலாம். இந்த சூழ்நிலையில பொதுவாக இந்த சூழ்நிலை எல்லாரும் என்ன சொல்வார்கள்? என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது, அப்படி என்ற சூழ்நிலையில் நான் இன்னொரு நபருக்கு கடிதம் எழுத போகிறேன் என்றால் தயவு செய்து ஊழியத்துக்கு வராதே தான் எழுதுவேன். நானும் அந்த அப்படிதான் எழுதுவேன். எனக்கே பிரச்சனையா இருக்குதுப்பா, ஒரே பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய உயிரை எடுக்க போகிறார்கள், என்னை சிறைச்சாலை போடுவார்கள், எனக்கு அடி உழப்போகுது. ஆனால் தயவு செய்து நீ ஊழியத்துக்கு வராது. ஒரு யங்ஸ்டருக்கு இப்படிதான் நான் லெட்டர் எழுத முடியும். பவுல் உண்மை எழுதுகிறார். தயவு செய்து ஊழியத்துக்கு வராதே என்று எழுதாமல் பவுல் சொல்ற, தீமோத்தேயுவே அப்படி செய்யாதே, ஊழியத்துக்கு வராமல் நின்றாது, எப்படியாவது ஊழியம் செய். தட் இஸ் தர் பவர். அதுதான் ஐக்கியத்தின் உண்மை நிலை. எப்படியாவது ஊழியம் செய், எப்படியாவது நீ ஊழியம் செய். தயவு செய்து நீ இருக்கிற வண்ணமாக இருக்காதே. எனக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது, பரவாயில்ல, கிறிஸ்துவ நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அதே கட்டில் நீயும் வந்துவிடு, என்னோடு கூட நீயும் சேர்ந்து சுவிசேஷத்திற்காக நீயும் தீங்கு அனுபவி. 8வது வசனம் சொல்றார், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி, என்னோடு கூட தீங்கு அனுபவி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுதான் உண்மை ஐக்கியம், கிறிஸ்துவுக்காக ஏற்படுகிற ஐக்கியம். இது பவுலுக்காக ஏற்படுகிற ஐக்கியம் இல்லை. சிலர் சொல்லலாம், பிரதர் அவரே கஷ்டப்படுறாரு, நான் மட்டும் கஷ்டப்பட்டா பத்தாது, இந்த பிரச்சனை நீயே வந்து சேர்ந்துக்க. அந்த அர்த்தத்தை சொல்ல, என்னோடு கூட நீயும் தீங்கு அனுபவி. அதனால கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காய்
என்னுடைய சஃபரிங்ஸ்க்காக அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நீ தீங்கு அனுபவி. இதுதான் ஐக்கியம். ஆகவே ஒருவேளை தீமோத்தேயு தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இல்லை பவுலை போல கிறிஸ்துவுக்காய் வெட்கப்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைக்காமல் இருந்திருக்கலாம், தன் வழியை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அதனால் தீமோத்தேயுக்கு இப்படியாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன நான் செய்யணும் அதையும் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2:1 சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இது எல்லாத்தையும் விட்டு the most important thing I want to say, there's a new advice, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் பிரதானமாக சொல்றேன். 2 தீமோத்தேயு 2:1, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. You must be strong in grace. ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாக வரும் அந்த வார்த்தை. பலவீனமாய் இருக்காதே, be strong in the grace of Lord Jesus Christ. ஆதலால் என் குமாரனே, அப்போ 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சிடணும். ஆதலால் இப்போ இவ்வளவு வேலை இருக்கு. தீங்கு அனுபவிக்கணும், பாடு அனுபவிக்கணும், ஸ்ட்ராங் டாக்டரின்ல நிற்கணும், சத்திய வசனத்தில் நிலைத்து நிற்கணும். நிறைய பேர் ஆசியாவில் போயிட்டாங்க. இதெல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதலால் என் குமாரனே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு. யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். அவர் கொடுக்கிற கிருபை தான் இது. அவருடைய விசுவாசத்திற்கும் என்னுடைய வாழ்விற்கும் நான் நிலைத்து நிற்பதற்கும் யார் காரணம் என்றால் என்னுடைய முயற்சி அல்ல, அவருடைய கிருபை. உடனே அப்ப நான் முயற்சி செய்ய வேணாமா அப்படின்னு நினைக்காது. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுனே இருக்கணும், அவ்வளவுதான். ஆதலால் என் குமாரனே, அவருடைய கிருபையில் நீ பலப்படு, பலவீனமா இருக்காதே. பி ஸ்ட்ராங் இன் தி கிரேஸ் ஆஃப் காட். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், கிருபையிலே பலப்படு. அப்ப கிருபையிலே பலப்பட்டாதான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் அனைத்தையும் செய்ய முடியும். அதுபோல 2 தீமோத்தேயு 3:1 சொல்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் மிக மோசமான காலம், இதை நீ எதிர்பார்க்க வேண்டும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஊழியம் செய்வதற்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவருடைய கிருபையிலே பலப்படு. இப்போ எதற்கு கிருபை தேவைப்படுகிறது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரேஸ்? கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை தாரும். கிருபை குறித்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. எல்லா ஸ்கேல்லையும் பாட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஜியில் இருக்கு, எஃப்ல இருக்கு, டியில் இருக்கு, ஈல இருக்கு, மைனர் மேஜர். கிருபை புரிந்தனையால் நிறைய பாட்டு இருக்கு. எதுக்கு கிருபை? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரேஸ்? எதுக்கு கிருபை அப்படி என்றால், கடைசி காலங்களிலே கிறிஸ்துவுக்காய் நிற்பதற்கு கிருபை தேவை. கடைசி காலங்களிலே கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்வதற்கு கிருபை தேவை. கடைசி காலங்களிலே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கிருபை தேவை. அப்படி என்னங்க அது மோசமான ஒரு காலம்? அடுத்த வருஷத்துல எழுதுறாரு பாருங்க, எப்படி எனில் கடைசி காலம் எப்படி இருக்க போகிறது அப்பவே எழுதிட்டார். பவுல் எழுதினதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிக்கணும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவத்திலே அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வேஷம் போடுவாங்க, டிராமா பண்ணுவாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதற்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலக வேண்டும் என்றால் உனக்கு கடவுளுடைய கிருபை தேவை. so many categories இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கார் பவுல்.
இன்னைக்கு உலகத்தை நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் தே ஆர் பீப்புள் ஆல்சோ இன் சர்ச் ஆல்சோ. இப்போ இதில் நான் எப்படி பிரதர் ஊழியம் பண்ணுறது? தீமத்தை கேட்குறாரு, எப்படி பிரதர் ஊழியம் பண்ணுறது? வரவங்களாம் இப்படி தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு தான் கிறிஸ்திய கிருபையிலே பலப்படு. யூ மஸ்ட் கெட் த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதர்வைஸ் நீயும் விழுந்து விடுவாய். ஆசியாவில் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள், அதே போல் நீயும் போயிடாத. இது எதுக்கு எழுதுகிறார்? ஐக்கியத்திற்கு எழுதுகிறார். அப்போ இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய அருகில் இருப்பார்கள், நம்முடைய உறவில் இருப்பார்கள், உலகத்தில் இருப்பார்கள், ஏன் திருச்சபையில் கூட இருப்பார்கள். இவளை விட்டு விலக வேண்டும் என்றால் கம்ப்ளீட்டாக நான் கூட பேச மாட்டேன்னு சொல்ல, அவங்க வழிக்கு நீ போயிடாத. அவங்கள உன் வழிக்கு கொண்டு வரணும்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு கிறிஸ்திய கிருபையில நீ பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது. இதுதான் பவுல் எழுதின கடைசி அதிகாரம். வேதத்திலே கடைசி அதிகாரம் 2 தீமோத்தேயு தான் பவுல் எழுதின. அதுக்கு பிறகு தீத்துக்கு எழுதுகிறார். அதுக்கப்புறம் பிலோமனுக்கு எழுதின நிருபம். அதுக்கப்புறம் எபிரேயருக்கு யார் எழுதினாங்க தெரியல. தீமோத்தேயுக்கு இது எழுதின கடைசி கடிதம். இது தீமோத்தேயுக்கு எழுதின கடைசி அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். அதில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, பிஃபோர் கிரைஸ்ட் இஸ் பிரசன்ஸ் அண்ட் இஸ் கிங்டம். நான் என்ன எழுதுறேன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று எழுதுகிறார். I am commanding this word. கட்டளையிடுகிறேன். கட்டளைனா கமாண்ட் பண்றார். நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் என்னை நியாயம் தீர்க்க போகிறார். என்ன மாத்திரம் இல்ல, உயிரோடு இருக்கிற நியாயம் தீர்க்க போகிறார், மரித்தவளை நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன். that is a witness. சமயம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். I am commanding this word. Do the preaching. வார்த்தையை நீ எவ்வளவு வேணுமாலும் சொல்லிக் கொண்டே இரு. தயவுசெய்து ஊழியத்தை விட்டு சென்று விடாதே. அந்த ஊழியத்திலே வெறும் ஆசீர்வாத வசனம் மாத்திரம் சொல்லாத. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லாத. நீடிய சாந்தம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், கண்டனம் பண்ணு, கடிந்து கொள், புத்தி சொல். நீ பண்றது தப்புன்னு சொல்லு. That is a real preaching. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சமயம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்போ மிக அழகாக எழுதுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 2 தீமோத்தேயு 4:9 சொல்ற, சீக்கிரமா இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, சீக்கிரமா இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 4:21 சொல்வது, மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. Before winter season starts, please come. Make earliest possible to come here because I want your fellowship. நான் உன்னோடு கூட ஐக்கியம் வைக்க விரும்புகிறேன். நான் இங்கே சில காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். உனக்கு சில அட்வைஸ்லாம் நான் பண்ண விரும்புகிறேன். ஆனால் சீக்கிரம் வந்துரு. இதெல்லாம் நான் பண்ண ஊழியங்கள், இதே மாதிரி எனக்கு அப்புறம் நீ தான் செய்ய வேண்டும். ஸோ த கிரேட் லெட்டர். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தை நாம் திரும்ப திரும்ப படிப்போம் என்றால் அதில் அநேக உண்மைகள் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்க. எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நிலைத்து நிற்பது, எப்படி தொடர்ந்து நிற்கணும். ஏன்னா உலகம் மோசமா இருக்க சொல்லுவாங்க. இன்றைய நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா? இன்றைய நடைமுறைக்கு நீங்கள் பண்ணுகிற பிரசங்கெல்லாம் சாத்தியமா பிரதர்? கொஞ்சமா யோசித்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் சாத்தியமா? ஆமாம், கடைசி காலத்தில் இப்படிதான் இருப்பார்கள். அன்னைக்கு எழுதிட்டார். இந்த கேரக்டர் விட்டு வேற ஏதாவது ஒரு புது கேரக்டர் தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வீம்புக்காரர், அகம்பக்காரர், தேவ வசனத்தை வேத வசனத்தின் பலனை தரித்து கொண்டிருப்பார்கள், தேவ பக்தி வேஷம் போடுவார்கள், இருமாப்பு, பொல்லாப்பு, அவதூறு, இச்சை அடக்கம் எதுவும் கிடையாது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. These are the characters of the human. இங்கே தான் நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். இது மாதிரி ஆட்கள் தான் உலகத்தில் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். யாரும் பிறக்கும் போது பரிசுத்தமா பிறக்கிறது இல்லை. So don't change your word, don't change your preaching. You must be stable
வாட்ஸ் தி காட்ஸ் வேர்ட். அதுதான் பவுல் சொல்றார். இங்கே சில காரியத்தை அவர் குறிப்பிட வருகிறார். பவுல் இங்கே ஏதோ ஒரு உறவை தீமோத்தேயுவுக்கு ஏற்படுத்தி வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஏதோ தீமோத்தேயு நான் சும்மா இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா கொஞ்சம் தைரியமா இருக்கும், அதற்காக ஏற்படுத்தவில்லை. திஸ் இஸ் a church fellowship. சர்ச் ஃபெலோஷிப் இது ஏதோ வீணான ஒரு ஐக்கியம் அல்ல. சில குரூப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வித்தியாசமாக பேர் வைப்பாங்க. நான் சொல்ல ஃபேஸ்புக் குரூப் கூட வெட்டி பசங்கன்னு ஒரு குரூப் இருக்குது, வீணா போனன்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் கிடையாது இது. அது சொன்ன டைம் பாஸ் பண்ணுறோம் பிரதர், டைம் பாஸ் பண்ணுகிறார்கள். எதுக்கு டைம் பாஸ் பண்ணுறாங்க? இந்த குரூப்பில் சேர்ந்து சும்மா டைம் பாஸ் பண்ணின்னு இருக்கிறேன். டைமை இவங்க பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டி பசங்க, வீணா போனவங்க, இதெல்லாம் குரூப்போட பேர். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பாருங்கள். இது ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இல்லை. டைம் பாஸ் பண்ணுகிறேன், அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், சேட் பண்ணிக்கிறேன். டைமை நீ ஏன் பாஸ் பண்ணுற? ஃபெயில் பண்ணு. கடவுள் சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தை நாம் வீணாக செலவழிக்க கூடாது. கடவுளுடைய கருத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். we are accounting for our time. ஆகவே நேரத்தை வீணடிப்பதற்கு நாம் இங்கே உலகத்தில் இருக்கவில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். அந்த நாள் முதல் என்னுடைய இறுதி சுவாசம் வரை அநேக காரியங்களை நாம் அதற்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எனக்கு நேரம் போதவில்லை. அப்படிதான் நாம் ஆரம்பிக்கணுமே ஒழிய டைம் பாஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சுவாசத்தை எடுத்துட்டாருன்னா ஃபெயிலாக போயிடும் டைம். இது ஏதோ பவுல் அது மாதிரி ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக எழுதவில்லை. பவுல் உண்மையிலேயே ஆவிக்குரிய ஐக்கியத்தை விரும்பினார். இந்த ஐக்கியத்தின் மூலமாக தீமோத்தேயுவுக்கு தைரியமான, உண்மையான, துணிச்சலான, கிறிஸ்துவிற்காய் வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாய் தீமோத்தேயுவை மாற்ற வேண்டும் என்று பவுல் விரும்பினார். தைரியமான, துணிச்சலான, வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயுவை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவை அதை விரும்பினார். அதுக்காக தான் அவர் அழைக்கிறார், அதுக்காக தான் தீமோத்தேயுவை அழைத்தார். ஆகவே பவுல் இங்கே தீமோத்தேயுவுக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். தட் இஸ் a real point. பவுல் தீமோத்தேயுவை அழைத்து பவுல் தனக்கு ஊழியம் செய்ய சொல்லவில்லை, தீமோத்தேயுவுக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். ஐக்கியம் என்பது இதுதான். இங்குள்ள சகோதர சகோதரர்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுதான் ஐக்கியம். பவுலுக்கு இந்த கடிதம் எழுதும்போது 60 வயது, தீமோத்தேயுக்கு 30 வயது இருக்கலாம். But the senior is saying he wants to do the ministry for the youth. ஆகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ஊழியமே தவிர, மற்றவர்களுக்கு எது தேவை அதை கொடுப்பதுதான் ஐக்கியமே தவிர, இங்கே பவுல் தீமோத்தேயுவை அழைத்து எனக்கு சேவை செய் என்று சொல்லவில்லை. அதுதான் கிறிஸ்துவும் செய்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லாமல் வராமல் ஊழியம் செய்யவே விரும்பினார். Let not to be served, to be served. That is the motto of the UTC Bible College. UTC Bible College பணியில் தான் போட்டிருப்பாங்க. எனக்கு யாரும் ஊழியம் செய்யணும்னு வரக்கூடாது, நான் போய் ஊழியம் செய்யணும். அதுதான் ரியல் சர்வீஸ். இதுதான் ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு. ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க என் இடத்துல வந்து கேட்கட்டும் பிரதர், என்கிட்ட கேட்டா நான் செய்யறேன். இங்கே பவுல் அப்படி செய்யவில்லை. தீமோத்தேயு என்கிட்ட வந்து கேட்கட்டும், தீமோத்தேயு எப்படி இந்த சர்ச் நடத்துறது, எபேசு திருச்சபை ரொம்ப கடினமா இருக்கிறது, ஒரு பக்கம் ரோம் அரசாங்கம் நெருக்கி கொண்டிருக்கிறது, எல்லாம் வித்தியாசமான மக்கள், நான் எப்படி ஊழியம் செய்யறதுன்னு என்கிட்ட வந்து கேட்கணும்னு பவுல் உட்கார்ந்து கொண்டில்லை. அந்த கடைசி காலங்களிலும் அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார், நீ வா நான் அவனுக்கு சொல்லித்தரேன். நாம் என்ன நினைக்கிறோம், என்கிட்ட வந்து கேட்கட்டும், அது தவறான காரியம். நோ நோ நோ, யூ மஸ்ட் ஃபைண்ட் வாட் தே நீட். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தான் அவர்களை கேட்டு கொடுக்க வேண்டும். யூ மஸ்ட் ஃபைண்ட். உங்களிடம் அந்த காரியம் இருக்கிறது என்றால் நிச்சயம் அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் ஐக்கியம். ஐக்கியத்தின் தன்மையே மற்றவர்களுக்கு கொடுப்பது. The nature of the fellowship is sharing. நாம் ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம். ஐக்கியத்துக்கு அடிப்படை salvation. The nature of the fellowship is giving and sharing. ரெண்டு காரியத்தை நாம் பார்த்திருக்கோம். மூன்றாவது காரியம் ஐக்கியத்திற்கு அடையாளம்.
வாட் இஸ் a symbol of fellowship? ஐக்கியத்திற்கு எது அடையாளம்? மிக முக்கியமான ஒரு வசனத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை திருவிருந்தை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். தட் இஸ் a symbol of the fellowship. ஐக்கியத்தின் அடையாளம். இதனுடைய மூல மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொய்னோனியா, KOINONEA. இதனுடைய அடையாளமே என்ன என்றால் பகிர்ந்தளிப்பது. நாம் அனைவரும் ஒருவர், அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இதை நாம் கப் ஆஃப் பிளெஸிங், பிளட் ஆஃப் கிரைஸ்ட் என்று நினைக்கலாம். இது அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் என்று நினைக்கலாம். கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம் என்று நினைக்கிறோம். இது எனக்கு தனியாக தருகிறார்கள், உனக்கு தனியாக தருகிறார்கள் நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கு இது கிறிஸ்துவின் ரத்தமும் கிறிஸ்துவின் சரீரமும் கிடைக்கிறது, உனக்கு கிடைக்கிறது. அது தவறு. அந்த வார்த்தை கொய்னோனியா, அதன் பொருள் என்ன என்றால் ஒரே அப்பம். அதான் அந்த வார்த்தை வருது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்வா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்வா? that is only one bread. அப்ப அந்த அப்பத்தை நாம் அனைவரும் சாப்பிடுறதுனாலே நாம் ஒரே சரீரமாக எண்ணப்படுகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமாக சின்ன சின்ன அப்பம் தனித்தனியாக கொடுக்கலாம். இந்த கான்செப்ட் இங்க என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை எதில் எழுதப்பட்டிருக்கிறது, கொய்னோனியா என்ற வார்த்தை அடைய என்ன என்றால் அந்த ஒரே அப்பம், அந்த அப்பத்தை நாம் அனைவரும் சாப்பிடுகிறதுனாலே நாம் ஒரே சரீரமாக எண்ணப்படுகிறோம். இதுதான் ஐக்கியத்தின் அடையாளம். ஐக்கியத்தின் அடையாளமே கர்த்தருடைய பந்தி. திராட்சரசமும் அப்பமும் தான் ஐக்கியத்தின் அடையாளம். they are the symbol of the fellowship. they are the symbol of the fellowship. அது ஐக்கியத்திற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு சில கிறிஸ்தவ இடத்துல வித்தியாசமாக ஆர்குமெண்ட் பண்ணுவார்கள். திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது அப்படின்னா கிறிஸ்துவ திருச்சபையில் நீங்கள் அதான் குடிச்சுன்னு இருக்கிறீங்க. யூ ஆர் ட்ரிங்கிங் இன் த சர்வீஸ் இட்செல்ஃப். அது எப்படி நீங்கள் குடிக்க வேணான்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நான் வந்து ஒயின் வாங்கி குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் த கேஸ். ஏதோ ஒயின் குடிப்பதற்காக நாங்கள் திருச்சபைக்கு வரல, அது அதோடைய அர்த்தம் இல்லை. இது சிம்பிள் ஆஃப் ஃபெலோஷிப். இது ஐக்கியத்தின் அடையாளம். நாம் ரட்சிப்பின் மூலமாக இதில் பங்கு பெறுகிறோம். நம்முடைய பொதுவான விசுவாசம், நம்முடைய பொதுவாக கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் பொதுவாக அவர் வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் நமக்கு தந்தரின பொதுவான ஆவி பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்கு தந்திருன உண்மையான வார்த்தைகள், இது எல்லாத்து மேலேயும் நாம் அனைவரும் நம்பிக்கை வைக்கிறோம். அனைவரும் இங்க இருக்கிற அனைவரும் நம்பிக்கை வைக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய பந்தின் அடையாளம். இதுதான் கர்த்தருடைய பந்தின் அடையாளம். அதை தாங்க அவர் அப்படி எழுதுறார். பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது, நாம் பிற்கிற அப்பம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? ஐக்கியம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அவர் சிம்பிளா எழுதி இருக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறது அல்லவான்னு எழுதிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி எனக்கு தனியா கொடுக்குறாங்க, உனக்கு தனியா கொடுக்குறாங்க, எழுந்து போயிடலாம். That is a fellowship of the Christ. அப்பனா என்ன அர்த்தம்? நாம் அனைவருமே பொதுவாக அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பொதுவாக அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாம் அனைவருமே இங்க இருக்கிற திருவிருந்தில் பங்கு பெறுகிற அனைவருமே ஒரே விசுவாசம் எனக்கு உண்டு, ஒரே நம்பிக்கை, ஒரே வார்த்தை. அவர் என்னை உண்மையுள்ளவராக நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாருமே இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். The crores and millions of people are there. ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த பகலை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல திருவிருந்தினுடைய அடையாளம் எது என்றால், நாங்கள் அனைவரும் மாறுபட்ட இந்த உலகத்திலே, மாறுபட்ட சந்ததியிலே நாங்கள் அனைவரும்
உண்மையிலே வைத்திருக்கிறோம் நம்பிக்கை, ஒரே விசுவாசம் எங்களுக்கு உண்டு. அதன் அடையாளமாக தான் நாங்கள் இந்த திருவிருந்தை எடுக்கிறோம். அதை தாங்க எழுதுறார் அவர். அதாவது வார்த்தையுடைய அர்த்தம் கொய்னேனியா என்ற வார்த்தையுடைய அர்த்தம். இல்லை என்றால் ஐக்கியமாக இருக்கிறதல்ல என்ற வார்த்தை அவர் எடுத்து இருப்பார். ஆகவே திருவிருந்து என்றால் ஏதோ ஒன்று நினைத்துக்கொண்டு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது எனக்கு ஏதோ கிறிஸ்துவின் ரத்தம் தராங்க, கிறிஸ்துவின் அப்பத்து சரீரத்தை தருகிறார்கள். Some churches are saying we are taking the communion on the first day. வாரத்தின் முதல் நாள் எங்களுக்கு கம்யூனியன் உண்டு, மாசத்தின் முதல் நாள் கம்யூனியன் உண்டு, மாசத்துல 2 நாள் கம்யூனியன் உண்டு, சில திருச்சபையில் தினமும் கம்யூனியன் உண்டு. கம்யூனியன் எடுத்துட்டு ஒரே சண்டை. கம்யூனியன் எடுத்துட்டு ஒரே சண்டை. What is the purpose you are taking the communion? இது ஏதோ கொண்டாட்டத்திற்காக எடுக்கிற கம்யூனியன் அல்ல. ஏதோ பண்டிகை நாட்கள் எங்களுக்கு கம்யூனியன் தேவை பிரதர். இது ஏதோ this is not a festival. This is a symbol of the fellowship. இது ஏதோ விழாக்களுக்காக கம்யூனியன் கொடுக்கணும் அப்படி அல்ல. கம்யூனியன் அப்படி எடுக்காதீங்க தயவு செய்து, அந்த அர்த்தத்துக்கு கிடையாது. இது வந்து this is the symbol of the fellowship. ஆனால் தான் 1 கொரிந்தியர் மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? That is a fellowship. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இங்க வெறும் ரத்தம் அப்பம் போட்டதுன்னா நீங்க நினைக்கிற லாஜிக் கரெக்டா வந்துடும். எனக்கு ரத்தம் கொடுக்குறான், அப்போ பண்டிகை நாட்களில் பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது, முதல் நாளில் பெற்றுக்கொள்வது நல்லது, முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்வது நல்லது, தினமும் பெற்றுக்கொள்வது நல்லது. This is the fellowship. அப்ப என்ன சொல்றார்? நாம் அனைவரும் ஒரு பொதுவான வாழ்வை வாழ இதை பெற்றுக் கொள்ளுகிறோம். We are united together to live a common life before this world for the witness of the Lord Jesus Christ. ஒரு பொதுவான வாழ்க்கை வாழ இதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். We are all united together. இல்ல யார் இருந்தாலும் சரி, இதுதாங்க இதனுடைய அடையாளம், the symbol of fellowship. ஆகவே நான் பாவியாக இங்கே வரவில்லை, நான் மன்னிக்கப்பட்ட ஒரு மகனாக நான் உள்ளே வருகிறேன். ஒருவேளை இது எனக்கு அப்பமும் சரீரமும் எனக்கு தேவை, என்னுடைய பாவத்திற்காக தேவை என்றால் நான் வீட்டிலேயே அதை எடுத்துக்கலாம். நானே ஒரு பிரெட்டையும் கொஞ்சம் ஒயினை வாங்கி குடிச்சிட்டு போயினே இருக்கலாம். ஏன் கிடைக்காதா என்ன? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்க. சரி ஓகே, ஒரு பிரெட்டு ஒரு ஒயின் பாட்டில் வாங்கி கொஞ்சம் நீங்களே மிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வீட்டிலே சாப்பிட்ருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் த கம்யூனியன். அது கம்யூனியனுக்கு அது அர்த்தம் அல்ல, அந்த அர்த்தத்தில் கொடுக்கவில்லை. நான் வீட்டிலேயே கொண்டு சாப்பிடுவதில்லை. இது வந்து ஐக்கியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அப்ப நாம் அதை அறிக்கை செய்கிறோம். நம்முடைய பொதுவான வாழ்க்கை, பொதுவான விசுவாசம் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்ததிலும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் பொதுவாக ஒரு இடத்துல கூடி, இது அவருடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து இந்த திருச்சபையிலே ஒன்றாக கூடி உலகத்தின் மக்கள் மத்தியிலே we are united together என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கர்த்தருடைய பந்தி. அப்படி என்றால் திருவிருந்து நம்முடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது, அது படம் பிடித்து காண்பிக்கிறது. நான் சடங்காய் செய்கிறவன் அல்ல. சடங்கை செய்கிறதுனால் இயேசு உனக்கு கிருபை தருகிறார் என்று பிரசங்கிக்கிறவனும் நான் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்து எதுக்கு எடுக்கிறாங்க? அட்டெண்டிங் தி கம்யூனியன் சர்வீஸ் மாத்திரம் நிறைய பேர் வந்து உட்காராங்க. என்ன அது நாங்கள் பெற்றுருவோம், இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் செய்கிற பாவத்துக்கு அது நாங்கள் பெற்றுக்கணும், போயிட்டோம், எங்களுக்கு கிருபை கிடைக்கும். தட் இஸ் அது என்ன சொல்றது? தட் இஸ் எ ஃபூல்ஸ் தாட். முட்டாள்களுடைய சிந்தனை அது. கம்யூனியன் எடுத்துட்டா எனக்கு கிருபை கிடைச்சிடும் அப்படின்னா பவுல் எழுதியிருப்பார், தீமோத்தேயுவே தினமும் போய் கம்யூனியன் எடு, கிறிஸ்துவின் சிலையில பலப்படு, அப்படி எழுதியிருப்பார். கிருபை உனக்கு கிடைக்க வேண்டும். கம்யூனியன் என்பது அது யுனைடெட் டுகெதர், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக தான் திருவிருந்து ஏற்படுத்தப்பட்டது. சில சொல்வார்கள் ஞானஸ்தானத்திலும் திருவிருந்திலும் கர்த்தர் ஒரே விசேஷமான கிருபையை தருகிறார் என்று சொல்வார்கள். The two sacraments are very important in the church. ஞானஸ்தானமும் திருவிருந்திலும் கர்த்தர் ஒரே விசேஷமான கிருபை தருகிறார். ஆகவே இதை செய்கிறனால தான் எனக்கு பரிசுத்தமாக்குன்ற கிருபையை வைத்திருக்கிறார் என்று சிலர் சொல்வார்கள்.
திருவிருந்து எடுப்பவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவைகள் எல்லாமே அடையாளங்கள், அவைகள் எல்லாமே ஆவிக்குரிய அடையாளங்களாக என்று சொல்லப்படுகிறது. they are the spiritual symbols. ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லும் போது அது எதை குறிக்கிறது? அது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் மூலம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்வார்கள். சிலர் சொல்வாங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க பிரதர், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அப்பதான் நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறீர்கள். அதே போல கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட விசுவாசி அடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் இது பயன்படுகிறது என்று சொல்வார்கள். இன்னைக்கு இப்படிதான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், இனி கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே வந்துடும். திருவிருந்து எடுத்துட்டா பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன், நான் பரிசுத்தமாய் வாழ முடியும், மனம் திரும்புவதற்கு இது பயன்படும். இது போல வேதம் எங்களுக்கு சொல்லவில்லை. உண்மையிலே ஞானஸ்தானத்தின் திருவிருந்தையும் நான் உயர்த்தவும் இல்லை, அதே சமயத்திலே நான் தாழ்த்தவும் இல்லை. ஞானஸ்தானம் அவசியம். ஏனென்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. எதற்கு? மற்றவர்கள் முன்பாக அறிக்கை செய்ய. இந்த உலகத்திற்கு முன்பாக நான் அறிக்கை செய்வதற்கு ஞானஸ்தானம் அவசியம் தேவை. எதை நான் அறிக்கை செய்கிறேன்? அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், மூன்றிலையும் எனக்கு பங்கு இருக்கிறது என்று மற்றவர்கள் முன்பாக, உலகத்தார் முன்பாக அறிக்கை செய்வதற்கு எனக்கு ஞானஸ்தானம் அவசியம் தேவை. அதை வேதம் சொல்கிறது. அதே போல திருவிருந்து என்பது என் சரீரம் பதிலாக அவர் சரீரம், என் ரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தம், என் மரணத்திற்கு பதிலாக அவருடைய மரணம் அடைந்ததை நினைவுபடுத்துகிறேன். எப்படி? தனியா இல்ல, குரூப்பா நினைவுபடுத்துகிறேன். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கம்யூனியன். என்னுடைய சரீரத்துக்கு பதிலாக அவருடைய சரீரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மரணத்திற்கு பதிலாக அவர் மரணம் அடைந்ததை நான் நினைவு கூறுகிறேன். இதை நான் தனியாக செய்யாமல் ஒன்றாக செய்வதற்கு தான் திருவிருந்து. தட் இஸ் த ஹோலி கம்யூனியன். நாங்கள் அனைவரும் இதில் ஒன்றாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு மேலாக இதை நாம் ஒன்றிணைந்து செய்வ நோக்கம், நாம் அனைவரும் அவருடைய சிலுவையின் கீழே ஒன்றாக நிற்கிறோம். அவருடைய சிலுவையின் கீழே நாம் ஒன்றாக நிற்கிறோம். அவருடைய ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கிறோம். நம் இருதயங்களில் கடவுள் வேலை செய்தார். சுவிசேஷம் இந்த பகுதியில் அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் என்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய இருதயத்திலும் கடவுள் வேலை செய்தார். சுவிசேஷம் வந்தது, நான் அதை புரிந்து கொண்டேன். நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்தோம், இரட்சகரை நேசிக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் அனைவரும் ஒரே வழியில் வந்தோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது தான் திருவிருந்து. ஆக இங்கே நான் கீழ்ப்படிஞ்சேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தோடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் பாட்டு எங்கே ஒன்றாலும் போயின்னு இருப்பேன். இதெல்லாம் வந்து வேதத்தில் சொல்லப்படாத கருத்துக்கள். அதே மாதிரி நான் திருவிருந்து எடுத்துட்டேன், என்னுடைய பாவங்களுக்காக நான் திருவிருந்து எடுத்துட்டேன், இதுவும் பைபிள் கிடையாது. வாட் இஸ் த பர்பஸ் பைபிள்? ஞானஸ்தானம் என்பது உலகத்தானுக்காக நான் அறிக்கை செய்கிறேன். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மீட்பு, எனக்காக மரித்தார், உயிர்த்தார், இப்போது என்னோடு கூட இருக்கிறார். இதை நான் மற்றவர்களுக்காக அறிக்கை செய்வதுதான் ஞானஸ்தானம். திருவிருந்து என்பது என்னுடைய சரீரத்துக்கு பதிலாக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, என்னுடைய ரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய மரணத்திற்கு பதிலாக கடவுள் அவரை தண்டனைக்குள்ளாக்கினார். அதை நான் உணர்கிறேன். இதை தனியாக செஞ்சனா அதோடைய அர்த்தம் வேற. இதை தனியாக செய்கிறதுக்காக நாம் அழைக்கவில்லை, இது ஒன்றாக செய்கிறதுனா நாங்கள் அனைவரும் இதையே அறிக்கை செய்கிறோம், இதே நிலையில் இருக்கிறோம், இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் இந்த சிலுவையின் கீழே ஒன்றாக நிற்கிறோம். அதுக்கு தான் சிலுவை ஆற்றலை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த சிலுவை வைக்கிறதுல ஒரு சண்டை, ஒரு சர்ச்சில் நீயா நானா. கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது சிலுவையின் முன்பாக கீழே நிற்கிறதுக்கு ஒரே அடையாளம் இது. நாம் அனைவரும் ஒன்று. we are united together in the same principle and same concept and the same belief because we have got the same spirit. ஒரே ஆவி எனக்குள்ளே வாசம் செய்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார்.
இதனுடைய அடையாளம் தான் திருவிருந்து என்று வேதம் சொல்கிறதாகவே நாம் அனைவரும் அவராலே ரட்சிக்கப்பட்டு அனைவரையும் அவர்தான் மன்னித்தார். அவருடைய அன்பு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பந்தி என்பது திருச்சபையில் எவ்வளவு முக்கியம் என்றால் இதுதான் ஐக்கியத்திற்கு அடிப்படை. It brings all the substantial basis of our fellowship. ஐக்கியத்துடைய எல்லா தன்மைகளையும் அதில் வெளியே கொண்டு வருகிறது திருவிருந்து. அதனால் தான் அவர் என்ன எழுதுகிறார், வசனத்தை இப்போ மீண்டும் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. ஐக்கியம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. இங்கே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துவுடைய ரத்தமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரமாய் இருக்கிறது அல்லவானா ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்கிறது தான். எனக்கு தனியாக கொடுக்குறாங்க, உனக்கு தனியாக கொடுக்குறாங்க. This shows a fellowship. இதான் ஐக்கியம். அவருடைய சரீரத்தின் ஐக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அவர் ஒளியிலே நடந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் கம்யூனியன் வாங்கிட்டு போயின்னு இருக்கலாம். அப்படியா ஒரு வசனம்? அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியன்றது வார்த்தைலாம் வேதத்தில் நிறைய வருது. ஃபெல்லோஷிப். அதை விட்டுட்டு நாம எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு திருவிருந்து எடுப்போம் என்றால் அது சரியாக இல்லை. ஆனால் தான் இதை ஓரளவு பழைய கிறிஸ்தவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். பழைய கிறிஸ்தவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதான் அந்த பாடல் எழுதப்பட்ட கதை, கர்த்தரின் பந்தியில் வா. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த கதை. மரியாம் உபதேசியார் மூப்பனாரை பார்த்து பாடின பாடல். ஏன் இவர் தனியாக எடுத்திருக்கலாமே, இல்லை அவர் தனியாக வந்து எடுத்துருக்கலாமே? they knows what is the holy communion. தனியாக போய் எடுக்கக்கூடாது. ஃபெல்லோஷிப் இல்லாமல் போய் எடுக்கக்கூடாது. அந்த கருத்தில் வந்த பாடல் தான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரனா, கர்த்தரின் பந்தியில் வா. அந்த நாட்களே இதை புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த நாட்களில் நீ எப்படின்னா போ, நான் எப்படின்னா போகிறேன், நான் போய் கம்யூனியன் சர்வீஸ் பிரதர். கம்யூனியன் சர்வீஸ். இந்த கம்யூனியன், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கம்யூனியன்? why you are taking the communion? we are all united together. அந்த அர்த்தத்தில் வந்து எடுக்க வேண்டும். that is a symbol of the fellowship. ஒரு சிலர் நீங்கள் புதிதாக திருவிருந்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த வாரத்தில் நீ திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த கருத்தை எப்போது நினைவில் கொள்ளுங்கள். நான் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. வெறும் சரீரம் கிடையாது, வெறும் ரத்தம் கிடையாது. இது ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை எனக்கு தருகிறார் அவர். நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருங்கள், நீங்கள் எல்லாம் அன்பாயிருங்கள், நீங்கள் எல்லாம் ஒருமித்திருங்கள். இந்த உலகம் கரைப்பட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். யூ ஆர் யுனைடெட் டுகெதர். நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். என்னுடைய சிலுவையின் கீழே நீங்கள் அனைவரும் ஐக்கியமாயிருங்கள். ஒரே சிந்தனையோடு கூட, ஒரே எண்ணங்களோடு கூட, ஐக்கியத்தோடு கூட உங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அதனுடைய அடையாளத்தை தான் திருச்சபையிலே திருவிருந்தாக கொடுக்கிறோம். அப்போ இது என்னுடைய பாவ மன்னிப்பு. ஆகவே பாவத்திற்கு சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறேன் என்று திருவிருந்தில் பங்கு பெறுவதை பார்க்கிலும் இது என்னுடைய பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பிற்காக நான் சரீரத்தில் திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன் என்ற அந்த எண்ணத்தை பார்க்கிலும் ஐக்கியத்திற்காய் பங்கு பெறுவதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் வார்த்தை மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:16 நாம் அனைவரும் சேர்ந்து வாசித்து நிறைவு செய்வோம். 1 கொரிந்தியர் 10:16 சொல்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. ஆகவே அவருடைய ஐக்கியத்தை இரத்தத்தின் வழியாக, அவருடைய ஐக்கியத்தை சரீரத்தின் வழியாக பெற்றுக்கொள்கிற நாம், நீங்களும் நானும் ஐக்கியத்தோடு கூட கடைசி வரை அவருக்காக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், என்னோடு கூட வா. We must have the fellowship to do the God's work. ஆகவே ஐக்கியம் இல்லாமல் கிறிஸ்துவத்தை இந்த உலகத்திலே நாம் கொண்டு செல்ல முடியாது. 1000 சத்தியங்களை நீங்கள் சொல்லலாம்.
சாட்சியான ஒரு வாழ்க்கை அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தும். ஐக்கியம், திருச்சபையின் ஐக்கியம், the most powerful tool to evangelize. The most powerful tool to evangelize in this world, that is a fellowship of the Christ. ஆகவே சபையில் ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் எத்தனை ஆரன் கட்டி நீங்கள் வெளியே சொன்னாலும் வெளியே சொல்லுவான், உள்ள உட்காந்து ஒரே சண்டை பிரதர். இங்கே ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதில்லை, இங்கே ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொள்கிறதில்லை. விழாக்களிலே பிரச்சனைகள், அவங்க வீட்டுக்கு இவங்க போகிறதில்லை, இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதில்லை, மேலே பேசினுக்கிறாங்க கிறிஸ்து அன்பானவர் என்று. யார் இதை நம்புவது? ஆனால் தான் சொல்கிறான், பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து அநேகரை கிறிஸ்துவத்திற்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி இப்போது பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன், இந்த பிரச்சனை கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. ஏன் அந்த திருச்சபை நீங்கள் பூட்டு போடுகிறதில்லை, எங்கள் ஆலயங்களை மாத்திரம் ஏன் பூட்டு போடுகிறீர்கள்? சிந்திக்க வேண்டிய கேள்வி. உண்மையிலே சொல்லுகிறேன், இது கிறிஸ்து விரும்புகிறதல்ல, நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியம். என்னதான் கிறிஸ்தவத்திற்கு வந்தாலும் பழைய பழக்கங்கள், பழைய சடங்குகள், பழைய எண்ணங்கள் என்னை விட்டு கலைந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே நீங்களும் நானும் பலப்படாமல் இருக்கிறோம். ஆகவே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம், அவருடைய கிருபையிலே பலப்படுவோம். மாயையான இந்த உலகத்திலே, பொய்யான இந்த உலகத்திலே, மோசமான இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அருகில் உள்ள கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் அருகில் உள்ள கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களைப் போல அவர்களும் கிறிஸ்து ஒரு நாள் அவர்களை தொட்டார். அதனால திருச்சபைக்கு வந்திருக்கிறார்கள். திருச்சபையில் ஐக்கியம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஐக்கியம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. Fellowship is the greatest tool to evangelize this world. ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் செய்ய முடியாது. உலக காரியங்களை நீங்கள் செய்யலாம், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியாது. அவை ஐக்கியத்தின் அடிப்படையே ரட்சிப்பு, ஐக்கியத்தின் தன்மை மற்றவர்களுக்கு கொடுப்பது, நாம முன்வந்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று கொடுப்பது. ஐக்கியத்தின் அடையாளம் திருவிருந்து. ஆகவே என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய சரீரத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரே சிந்தனை இருக்கிறது, ஒரே எண்ணம் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கல்வாரி சிலுவையின் கீழே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்விலே திருவிருந்திலே பங்கு பெற கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால், அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருக்குள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஆகவே ஒளியிலே நடப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதனுடைய அடையாளம் ஐக்கியம், the fellowship. ஆகவே இன்று நான் யாரோடு கூட மனக்கசப்பு வைத்திருக்கிறேன், இன்று நான் யார் ஒருவரோடு கூட வைராக்கியம் வைத்திருக்கிறேன் என்று ஒருவேளை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் காலம் சமீபமாக இருக்கிறது. தேவ வசனத்தின் பக்தியை தரித்து கொண்டு அவருடைய பலனை மறுதளிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம். ஒருவேளை பார்ப்பதற்கு நான் பக்திமான் போல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது, கிறிஸ்துவின் ஐக்கியம் மிக அவசியம். இன்று ஒருவேளை நான் யாரோடு கூட மனக்கசப்பு வைத்திருக்கிறேன் என்னால் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். That is also one fellowship. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிக்க நாம் பிரயாசப்படுவோம். அதுதான் திருவிருந்தின் அடையாளம், அதுதான் ஐக்கியத்தின் அடையாளம். இங்கே நான் தனியாக வந்து ஆராதனை செய்துவிட்டு போகவும், இன்னொருவர் தனியாக வந்து ஆராதனை செய்துவிட்டு போகவும், இல்லை ஒரு சமுதாயத்தினர் தனியாக வந்து ஆராதனை செய்யவும், இன்னொரு சமுதாயத்தினர் வந்து தனியாக ஆராதனை செய்யவும் கிறிஸ்து திருச்சபை ஏற்படுத்தவில்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, நம்மள கிரேக்கன் என்றும் கிடையாது, யூதன் என்றும் கிடையாது, ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது, அனைவருக்கும் கிறிஸ்து ஒருவரே தலைவராக இருக்கிறார்.
அந்த ஐக்கியத்திலே நாம் இணைந்து கொள்வோம். அந்த ஐக்கியத்திலே நாம் தொடர்ந்து வளர்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த இயேசுவின் நாமத்தால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி ஏறெடுக்கிறேன். வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விளைய செய்வீராக. அது 30, 100, 60 பலன் தரட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியைகளை செய்யட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நன்மைகளை உண்டாக்கட்டும். அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே விளங்க செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் யாராவது நீங்கள் புதிதாக இந்த நாளில் திருச்சபைக்கு வந்திருப்பேன் என்று சொல்வீர்கள், நீங்கள் கடந்து செல்லும் போது உங்கள் விலாசங்களை கொடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருகில் உள்ள திருச்சபையினர் நீங்கள் அவர்களுக்கு ஆலயம் முடிந்த பிறகு